அன்புக்கினிய சொந்தங்களே, காலை வணக்கம். இன்று நவம்பர் 26, 2025 ஆண்டு என் தலைவனின் பிறந்த நாள். என் மக்களுக்கு, என் உலகத்தில் வாழும் தமிழ் மக்களுக்கு கிடைத்த மிக பெரும் வரமண்டு, ஒரே ஒரு வரமண்டா என் தலைவன் எமக்காக பிறந்தது. அதோட இந்த கிழமை மாவீரர் வாரம், நாளைக்கு மாவீரர் நாள். முதல் எமக்காக உயிர்நீத்த அனைத்து மாவீர செல்வங்களுக்கும் நமது வீர வணக்கத்தையும் அஞ்சலியும் செலுத்திக் கொண்டு, இந்த நாளில் நம் மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு சத்தியம் செய்யுங்க. பிரியாத தமிழினம், பிரிவினை இல்லாத தமிழினம் வேணும். உலக தமிழினம் ஒன்றாக வேணும். அது எங்க ஆரம்பிக்கணும்? எங்களோட ஈழத்தமிழிலிருந்து ஆரம்பிக்கணும். என்ன பிள்ளை? சாதி. உண்ட மாமன், மச்சான், சொந்தக்காரனை சாதியா பிரிச்சு வச்சிருக்கிறார். ஊர், தீவான், வெண்ணியான், மட்டக்களப்பான், யாழ்ப்பாணத்தான். யாழ்ப்பாணத்துக்குள்ளே 68 ஊர். அந்த ஊருக்கு போனால் இது நடக்கும், இந்த ஊருக்கு போனால் அது நடக்கும்னு சொல்லி. அதை தவிர இந்தியாவில் இருக்கிற எங்களோட ரத்த சொந்தங்களை வடக்கத்தைன்றது, அங்கே இருக்கிறவன் ஈழத்தில் சொந்தவன இலங்கை தமிழன்ன்றது, அங்கால மலேசியா தமிழன், மலையகத்தில் இருந்தவனை தோட்டக்காடுன்றது. முதல்ல இதை விட்டுட்டு நாங்கள் ஒரு இனமாக, தமிழர் என்ற ஒரு அடிப்படை இனமாக மாற வேணும். திஸ் இஸ் கால் டிவைட் அண்ட் காங்கர். எங்களை பிரித்து ஆளும் தந்திரம். எவனோ ஏதோ கதை சொன்ன உடனே நாங்களும் அதை நம்பி, இவன் கீழ் சாதி, இவன் மேல் சாதி என்று நாங்களும் அதை நம்பி ஒவ்வொரு தின சாதியாக பிரித்து நாங்கள் ஒவ்வொரு திக்கா இருந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒன்றும் நடக்காது. கேட்காதீங்க. ஏதாவது நடக்கணும் என்று சொன்னால் முதல்ல நீங்கள் உங்களோட உள் வீட்டுக்குள்ள திருந்துங்க. உங்களோட அண்ணன் தம்பியை ஒன்று சேருங்க. மாமன் மச்சான உண்டாக்குங்க. சுத்தி போய் சேருங்க. எல்லா தமிழனும் ஒன்றண்டு அடிப்படையில் தமிழர் ஒற்றுமையாக வாழ பழகுங்க. அப்படி என்றால் மட்டும்தான் எங்களுக்கு ஒன்று நடக்கும். எங்களோட பண்பாடுகள், எங்களோட விழுமியங்கள், எங்களோட கலாச்சாரங்கள் கட்டி காக்கப்பட வேணும் என்று சொன்னால் நாங்கள் ஒற்றுமையாக ஒரு இனமாக உருப்பட வேணும். வெளிநாடுகள், வேறு ஊர்களில் போய் பாருங்கள் மக்கள் எப்படி வாழ்றாருன்னு சொல்லி. நாங்கள் உள்ளுக்குள்ள திரும்பாமல் நாங்கள் ஒவ்வொரு தினம் உள்ளுக்குள்ள அடிபட்டு கொண்டிருந்து எங்களுக்கு ஒன்று தாண்டி இன்னொரு தினத்தை போய் கேட்கறதுல என்ன பிரயோசனம்? கேட்டு வாங்குறது இல்லையாடா அப்போ எங்களோட பிரச்சனை. எங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனையை எடுக்கணும். எடுக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றுபடுவோம். இது எங்களோட உரிமை. எங்கள்கிட்ட இருக்கிறது நாங்கள்